நல்ல அருமையான பேர் வச்சுருந்தாலும் வீட்டில் ஏ பெரியவளே, ஏ சின்னவளே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது பெரியவ பேர் சுலோச்சனா தேவி, சின்னவ பேர் மிருதுளா. நல்ல அழகான பேரை வச்சுக்கிட்டு சுலோச்சனா தேவியை பெரியவளே அப்படின்னு கூப்பிடுவாங்க, மிருதுளாவை சின்னவளே அப்படின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க சின்ன வயசுலேருந்தே. அதாவது அப்பா அம்மா மற்ற சொந்தங்கள் எல்லாரும் பெரியவளே சின்னவளே, சின்னவளே பெரியவளே அப்படின்னா கூப்பிடுவாங்க. இந்த கதையுடைய டைட்டிலே பெரியவளே சின்னவளே. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான நேயர்களே, ரசிகளே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. டைட்டில் பெரியவளே சின்னவளே, சிம்பிள் டைட்டில், சின்ன கதை. அதாவது கோலாகலமாக 2 பேருக்கு கல்யாணம் அமக்களமாக நடக்குது. யாருக்கு? பெரியவளுக்கும் சின்னவளுக்கும். பெரியவளே சின்னவளே, ஏன்னா அவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் 2 தான். அந்த 2 வயசை வச்சு சின்னவளே சின்னவளேன்னு இவளை கூப்பிட, அவளை பெரியவளே பெரியவளேன்னு கூப்பிடுவாங்க அவங்க அக்காவை. அந்த 2 வருஷம் வித்தியாசத்தில் ஒருத்தி பெரியவாயிட்டா, இன்னொருத்தி சின்னவாயிட்டா. ஸோ சின்னவளுக்கு எப்போதுமே ஒரு பெருமை, தான் ரொம்ப ஸ்மார்ட்டு, அழகாகவும் இருக்கும் அப்படின்னு. அக்காவுக்கு எப்போதுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ். அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அடங்கி போவ. சின்னவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவ, எல்லாத்தையும் டான் டான்னு பேசுகிறவ. அப்படிப்பட்ட மிருதுளாவுக்கு திடீர்னு அவங்களுடைய மாமாவுக்கும் அக்காவுக்கும் படு சண்டை வர பயங்கரமாக எகிர்றாங்க 2 பேரும். ஒருத்தர் கண்டபடி பேசுகிறாங்க, திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. உங்களோட வாழ முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு, ஏன் முடியாதுன்னு இவ கேட்குறா. அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு மிருதுளா உள்ளே வந்து அவளுடைய ஒரிஜினல் குணமான தைரியம் கை கொடுக்க, என்னாச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்க, ஏன் நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு இவ கேட்க, யூ ஷட் அப், நான் மாமா கிட்ட பேசணும். மாமா, என்ன என்னுடைய அக்காவை பற்றி கண்ட வார்த்தையெல்லாம் திட்டுறீங்க, சொல்கிறீங்க, என்ன வந்து உங்களுக்கு குறை வச்சா? அப்படி இருக்கிற ஒரு நல்ல பொம்பளைய இந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டுறது வைக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை. நம்மெல்லாம் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க, வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. ஏதோ மாமான மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா உங்கள் உடம்புல விளையாடிடுவேன். நான் விளையாடி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே குங்ஃபூலாம் தெரியும்ல அப்படின்னு. மாமா, ஏய் என்னடி கத்துற, சும்மா இருடி, உங்கள் அக்கா இருக்கிற லட்சணத்துக்கு நீயும் அப்படி தான் இருப்ப அப்படின்னு கற்று நான் அவங்க என்னையே ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் சொல்லி. அக்கா அறிவில்லை உனக்கு, புருஷன் இருந்தால் அப்படி தான் இருப்பான். எல்லாருமே தான் இந்த வீட்டுக்கு ராஜா நினச்சிட்டு இருப்பான். போலியா அதை கொடுத்து தொலைய, அவனும் கொஞ்சம் நாளைக்கு ராஜா நினச்சிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கட்டும். கல்யாணம் இப்போ தான் அவருக்கு 4-5 வருஷம் ஆகிருக்குது. ஒரு 10 வருஷத்தில் எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாத. ஏன் அந்த ஆளை போட்டு பாடாப்படுத்துகிற? அந்த ஆள் வந்து பாரு இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாரு, வைக்கிறாருன்னு இவன் சொல்ல. அவன் அக்கா காரி, சும்மா இரு, உன் வேலையை பார்த்துட்டு நீ போடி, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி அக்கா கத்த, மாமாவும் கத்த. ஒரு ஸ்டேஜில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு இவளை பார்த்து, மிருதுளா உன் லைஃப்பில் என்னாச்சு? உன் புருஷனை கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்ட, இப்போது ஹாப்பியாக பறவை மாதிரி அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு தனியாக சிங்கிளாக தெரிகிற. உனக்கு எப்படி கல்யாணம் ஆனவங்க கஷ்டம்லாம் தெரியும். அதான் கல்யாணத்துலேருந்து நீ தான் டைவர்ஸ் பண்ணி வாங்கினதுனால உனக்கு ஃப்ரீடம் கிடச்சி போச்சு. நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு சொல்ல. அப்போ தான் நம்ம சின்னவளுக்கு புரிஞ்சது பெரியவளோட கஷ்டம். பெரியவ பார்த்து, ஏண்டி அன்றைக்கி எவ்வளோ அட்வைஸ் பண்ணோம் உனக்கு, நீ பண்ணாதே, டைவர்ஸ் பண்ணாதே, குடும்பத்துக்கு கெட்ட பேர் அது இதுன்னு கேட்டியா? இப்போ நம்ம குடும்பத்துக்கே என்ன பேராகி போச்சு. நீ ஒருத்தி டைவர்ஸ் பண்ணதுலேருந்தே இந்த குடும்பம் சரியில்லைங்கிறாங்க. அதனால தான் தைரியமாக நானும் டைவர்ஸ் லெவலுக்கு போகலான்னு பார்த்துட்டேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல. கண்ணிலிருந்து முதல் தடவையா சின்னவளுக்கு கண்ணீர் வர, ஐ எம் சாரிக்கா, உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சின்னவளுக்கு தகுதி இல்லை, யோகியதை இல்லை, வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்ல. ஓடி வந்து கட்டிக்கிட்டு, தங்கச்சி அப்படிலாம் நினைக்காத, சின்னவ என்றைக்கும் சின்னவ தான்,
இன்டெலிஜென்ட் ரொம்ப. அதே நேரத்தில் உனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இருந்தாலும் தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் உனக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நீ பண்ணது கரெக்ட் டிசிஷன். நானும் உங்கள் மாமாவும் அடிக்கடி சண்டை கண்டை போட்டாலும் ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அந்த சண்டை பூசலாக நீடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசாமல் இருப்போம். அப்புறம் மறுபடி கொஞ்சம் குலாவ ஆரம்பிச்சிடும். அதுதான் வாழ்க்கையை நினைக்கிறோம் நாங்கள். அதனால் பரவாயில்ல விடு, லைஃப்பில் எல்லாமே ஓகே. ஆனால் நீ கல்யாணம் ஆன 2 பேர் சண்டை போட்டால் தயவுசெய்து போய் அட்வைஸ் பண்ணுற வேலையை மட்டும் வச்சுக்காத. ஏன்னா உனக்கு அதுக்கு அக்கா திருப்பி திருப்பி சொல்லாது, எனக்கு அதுக்கு யோகியதை இல்லைன்னு தெரியும். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.